வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. இன்றைய பாடம் நட்பாராய்தல். அதிகாரம் 80. பால் பொருட்பால். இயல் அமைச்சு இயல். நட்பு ஆராய்தல் என்பது நட்புக்கு உரியவர் யார் என்று ஆராய்தலும் ஆராய்ந்த பிறகே அவரை நண்பராக கொள்ள வேண்டும் என்பதையும் கூறுவதாகும். ஆராய்ந்து நட்பு கொள்ளும் முறை. குறள் 791. நாடாது நட்டலிற் கேட்டில்லை நட்டபின் வீட்டில்லை நட்பாள் பவர்க்கு. நாடாது நட்டலிற் கேட்டில்லை நட்டபின் வீட்டில்லை நட்பாள் பவர்க்கு. சொல்லும் பொருளும். நாடாது ஆராயாமல் நட்டல் நட்பு செய்வது. கேடு இல்லை தீமையற்றது என்று சொல்ல முடியாது. நட்டபின் நட்பு செய்யப்பட்ட பிறகு. வீடு இல்லை விடுபடுவதற்கு வழியில்லை. நட்பு ஆள்பவர்க்கு நட்பை எளிதாக ஏற்பவர்கள். பொருளுரை. ஒருவரின் இயல்பு மற்றும் நல்வழியை ஆராயாமல் அவருடன் நட்பை கொள்ளுவது ஆபத்தானது. அப்படி நட்பு கொண்ட பிறகு அதிலிருந்து விடுபடுவது கடினமாகிவிடும். விளக்கவுரை. நட்பு என்பது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு உறவாகும். ஒருவருடன் நட்பை ஏற்பதற்கு முன் அவரின் நற்பண்புகளையும் பழக்க வழக்கத்தையும் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஆராயாமல் அமைந்த நட்பு பின்னர் பிரிய நினைத்தாலும் சிக்கலாகிவிடும். சரியான நண்பர்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். குறள் 792. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை. தான்சாம் துயரம் தரும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை. தான்சான் துயரம் தரும். சொல்லும் பொருளும். ஆய்ந்து ஆய்ந்து நன்கு பரிசோதித்து கொள்ளாதான் தேர்வு செய்யாதவன். கேண்மை நட்பு. கடைமுறை இறுதியில். தான் சார்ந்து தானாகவே வந்து உயர்ந்து தரும் துன்பம் கொடுக்கும். பொருளுரை. நண்பர்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுக்காமல் நட்பை ஏற்பவன் இறுதியில் தானாகவே அதனால் துன்பம் அடைவான். விளக்கவுரை. நண்பர்களை தேர்வு செய்யும் போது அவர்களின் நற்பண்புகளையும் பழக்க வழக்கத்தையும் ஆராயாமல் அநேக நேரங்களில் உணர்ச்சி பொங்கி செயல் புரிவோம். ஆனால் சரியான நண்பரை தேர்வு செய்யவில்லை என்றால் காலப்போக்கில் அந்த நட்பு துன்பத்திற்கு காரணமாக முடியும். எனவே நண்பர்களை தேர்வதில் சிந்தித்து செயல்பட வேண்டும். குறள் 793. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா. இனனும் அறிந்தியாக்க நட்பு. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா. வினனும் அறிந்தியாக்க நட்பு. சொல்லும் பொருளும். குணம் இயல்பு. குடிமை குடும்ப பின்னணி. குற்றம் குறைகளும். குன்றாவினன் முழுமையாக அறிந்து நன்கு ஆராய்ந்து இயக்கு நட்பு செய். பொருளுரை. ஒருவரின் குணநலன் குடும்ப நிலை குற்றவழக்கங்கள் மற்றும் பழக்கவழக்கங்களை முழுமையாக அறிந்து கொண்ட பிறகு தான் அவருடன் நட்பை ஏற்பட வேண்டும். விளக்கவுரை. நண்பரை தேர்வதன் முன் அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அவர் எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார், அவர் குற்றங்களை செய்தவரா என்பனவற்றை ஆராய வேண்டும். ஒரு நல்ல நட்பு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதனால் ஆராய்ந்து நட்பை ஏற்பது சிறந்தது. குறள் 794. குடிப்பிறந்து தன்கண் பழினானு வானை. கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. குடிப்பிறந்து தன்கட் பழினானு வானை. கொடுத்தும் கொளல் வேண்டு நட்பு. சொல்லும் பொருளும். குடிப்பிறந்து உயர்ந்த குடியில் பிறந்த. தன்கட் தனக்கு. பழி நாணுவானை பழியை குறையாக கருதி வெட்கப்படும் பண்பினையுடையவரை. கொடுத்தும் எந்த அளவிற்கும் செலவழித்தும் கொள்வேண்டு பெற வேண்டும். நட்பு நட்பாக. பொருளுரை. உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து தன் மீது பழி சுமத்தப்படுவதற்கு வெட்கப்படும் நற்பண்பு கொண்டவருடன் நட்பை ஏற்படுத்த எந்த அளவிற்கும் செலவழித்தும் பெற வேண்டும். விளக்கவுரை. ஒருவர் தன் மீது பழி விழுந்தால் வெட்கப்படும் பண்புடன் வாழ்வதை பார்த்தால் அவர் நலமுடன் இருப்பதற்காக செலவிடவும் தயாராக இருக்கலாம். நல்ல நட்பு என்பது எந்தவிதமான சம்பந்தங்களாலும் கட்டுப்படாத உண்மையான உறவாகும். குறள் 795. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய. வல்லார் நடப்பு ஆய்ந்து கொளல். அழச்சொல்லி எல்ல திடித்து வழக்கறிய. வல்லார் நட்பாய்ந்து கொளல். சொல்லும் பொருளும். அழ சொல்லி சீர்திருத்துவதற்கு கண்டித்து அல்லது தவிர. இடித்து புகழ்ந்து. வழக்கு அறிய நன்மை தீமை தெரிந்த. வல்லார் அறிந்தவரை. நட்பு ஆய்ந்து ஆராய்ந்து கொளல் ஏற்பது. பொருளுரை. தவறின்போது அறிவுரை கூறி திருத்துபவராகவோ அல்லது நல்லவற்றை புகழ்ந்து வழிகாட்டுபவராகவோ இருப்பவரை நட்பாக ஏற்க வேண்டும். விளக்கவுரை. நண்பன் என்பவன் தேவையான இடங்களில் நல்லவற்றை கூறிச் செருப்பதுடன் தவறுகள் வந்தால் கண்டித்து திருத்தும் பண்பும் கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய நண்பர்களுடன் உறவு வைத்துக் கொள்வதே சிறந்தது. குறள் 796. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை. நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை. நீட்டி அளப்பதோர் கோல். சொல்லும் பொருளும். கேட்டினும் கேட்டாலும். உண்டோ உண்டா. உறுதி உறுதியான நட்பு. கிளைஞரை நண்பர்களை. நீட்டி அளப்பது நீட்டி பார்த்து அளப்பது. ஓர் கோல் ஒரு அளவு கோல். பொருளுரை. நண்பர்களை நீட்டி பார்த்து அளவிட ஒரு கோல் இருப்பது போல் நம்முடைய நண்பர்களின் உண்மையான தன்மையை அறிய வாய்ப்பில்லை. விளக்கவுரை.
நண்பர்களின் உண்மையான இயல்பினை உடனடியாக அறிந்து விட முடியாது. காலம் செல்ல செல்ல தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உண்மையான நட்பு அவர்களிடமா என அறிந்து கொள்ளலாம். குறள் 797. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார். கேண்மை ஒரி விடல். ஊதியம் என்பதொருவர்க்கு பேதையார். கேண்மை யொரி விடல். சொல்லும் பொருளும் ஊதியம் பலனாகும் என்பது ஆகும். ஒருவருக்கு பேதையார் அறிவிலாதவர். கேண்மை நட்பு. ஓரி விடுதல். விடல் விட வேண்டும். பொருளுரை. அறிவிலாதவருடன் உள்ள நட்பு ஒருவருக்கு எந்த ஒரு பயனையும் தராது. எனவே அவர்களிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும். விளக்கவுரை. அறிவில்லாதவர்களுடனான நட்பு எப்போதும் ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். அவர்கள் எதிலும் கவனம் செலுத்தாது தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே அத்தகைய நட்பை தவிர்ப்பதே சிறந்தது. குறள் 798. உளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க. அல்லற்க நாற்றறுபார் நட்பு. உளர்க்க உள்ளன் சிறுகுவ கொள்ளற்க. வல்லற்க நாற்றறுபார் நட்பு. சொல்லும் பொருளும் உளர்க்க நினைக்கக்கூடாது. உள்ளம் சிறுகு மனம் தளர வேண்டும். கொள்ளற்க அத்தகைய நட்பை ஏற்பதற்கே வேண்டாம். வல்லர் வலிமை கொண்டவர்கள். காற்றறுப்பார் நட்பு ஒரு நேரத்தில் கைவிடக்கூடியவரின் நட்பு. பொருளுரை. எவருடைய நட்பு ஒரு நாளில் காற்றாக விலகிச் செல்லும் என்பதை நிச்சயமாக தெரிந்தால் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. விளக்கவுரை. மிகவும் நிலையானது உண்மையானது என தோன்றும் சில நட்புகள் ஒரு சூழ்நிலையில் வந்து விட்டால் காற்றாக அடியோடு மறைந்து விடும். அத்தகைய நட்புகளை நம் வாழ்க்கையில் மிகுந்த நம்பிக்கையோடு வைத்துக் கொள்வது பொருந்தாது. நட்பு என்பது ஒருபோதும் தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது. அதனால் வஞ்சக நட்பை அனுசரிக்காமல் உண்மையான நட்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறள் 799. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை. உள்ளினும் உள்ளன் சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை எடுங்காலை. யுள்ளினும் உள்ளன் சுடும். சொல்லும் பொருளும் கெடுங்காலை துன்பம் வந்தபோது. கைவிடுவார் விலகிச் செல்லும். கேண்மை நட்பு. அடுங்காலை பிரிந்து போன பிறகு. உள்ளினும் எவ்வளவு நேரம் ஆனாலும். உள்ளம் சுடும் மனதை எரிக்கிறது. பொருளுரை. துன்பம் வந்தவுடன் கைவிடும் நண்பர்கள் பிரிந்த பிறகு கூட அவர்கள் செய்த குற்றம் நினைத்தாலே மனதுக்கு துன்பம் தரும். விளக்கவுரை. உண்மையான நட்பு என்பது எல்லா காலத்திலும் நிலைத்திருப்பதே. ஆனால் சிலர் நமக்கு நலன் இருக்கும் போது மட்டும் நண்பராக இருப்பார்கள். துன்பம் வந்ததும் அவர்கள் விலகி விடுவார்கள். அவர்களுடைய நட்பு ஒரு நாள் மறைந்து போனாலும் அவர்கள் நம்மை விட்டுச் சென்ற விதம் எப்போதும் மனதில் ஒரு காயமாகவே இருக்கும். எனவே உண்மையான நட்புகளை மட்டுமே நம்ப வேண்டும். குறள் 800. மருவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்தும். உருவுக ஒப்பிலார் நட்பு. மருவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்து. மொருவுக ஒப்பிலார் நட்பு. சொல்லும் பொருளும் மருவுக சம்பந்தம் கொள்ளவும். மாசற்றார் குற்றமில்லாத நல்லவர்களுடன். கேண்மையொன்று ஈத்து நட்பை ஒருவேளை விட்டுவிடலாம். உருவுக ஆனால் இணைந்து கொள்ள வேண்டாம். ஒப்பிலார் நட்பு தீயவர்களின் நட்பு. பொருளுரை. தீயவர்களுடனான நட்பு ஒரு நாள் கூட ஏற்படக்கூடாது. நல்லவர்களுடன் இருக்கும் நட்பை ஒருவேளை இழந்தாலும் தீயவர்களின் நட்பை ஏற்பது கூடாது. விளக்கவுரை. நட்பு என்பது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உறவாகும். நல்லவர்களின் நட்பு ஒருபோதும் நம்மை நல்ல வழியில் நடத்தும். ஆனால் தீயவர்களின் நட்பு ஒரு நாள் நம்மை அழித்தே விடும். எனவே நல்ல நண்பர்களை இழந்தாலும் தீயவர்களின் நட்பை ஒருபோதும் ஏற்பதற்கில்லை. திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 791. நாடாது நட்டலிற் கேட்டில்லை நட்டபின். வீட்டில்லை நட்பாள் பவர்க்கு. குறள் 792. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை. தான்சாம் துயரம் தரும். குறள் 793. குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா. இனனும் அறிந்தியாக்க நட்பு. குறள் 794. குடிப்பிறந்து தன்கண் பழினானு வானை. கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. குறள் 795. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய. வல்லார் நடப்பு ஆய்ந்து கொளல். குறள் 796. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை. நீட்டி அளப்பதோர் கோல். குறள் 797. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார். கேண்மை ஒரி விடல். குறள் 798. உளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க. அல்லற்க நாற்றறுப்பார் நட்பு. குறள் 799. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை. உள்ளினும் உள்ளன் சுடும். குறள் 800. மருவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்தும். உருவுக ஒப்பிலார் நட்பு. இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ் ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ் ஹாப் தமிழ் உங்கள் TNPSC தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.